ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ தலைப்புகள் போயிட்டுருக்குறோம். கடைசியாக போட்டது ராசி கற்களை பற்றி போட்டிருந்தோம். அது போடும்போது நம்ம நண்பர்கள் என்னென்னு சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு ராசிகளுக்கு நீ பார்க்கலாம், திதிகள் பற்றி நிறைய பேசுனீங்க சொன்னீங்க. அது மாதிரி ஒவ்வொரு ராசிகளை சொல்லுங்கள், நட்சத்திரங்களை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பொதுவாக நம்ம ராசி பலனோ ராசிகளை பற்றியோ பெருசாக சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த கிரக பயிற்சிகள் பேசுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. சரி, அதுகளுக்கு முன்னாடி இது ஒரு முன்னுரையாக தான் போடுறோம். ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியாக போடுறதுக்கு முன்னாடி இது ஒரு முன்னுரையாக போட்டுடுறோம். 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக போடலாம், 27 நட்சத்திரங்களுக்கு தனித்தனியாக போடலாம். இந்த ராசி மண்டலத்தை பற்றியதாகத்தான் இது இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, என்னென்ன கிரகங்கள் எங்கே நின்னா வரும் அப்படிங்கிறத பற்றியும் போடலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு யோசனை போயிட்டுருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ராசியான மேசத்தை பற்றி அப்படி போடணும் அப்படின்னா, அப்போ என்ன தோணுதோ அதுகளை லைனாக பேசி தான் சொல்கிறோம். எல்லோரும் மாதிரி எழுதி வச்சு பேசி அப்படி என்னால் சொல்கிறதுங்கிறது எனக்கு பழக்கமில்லாத விஷயமா இருக்குது. ராசி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா, இது செவ்வாயின் வீடு. முதல் ராசி மேச ராசி. இது செவ்வாயின் வீடு. இந்த செவ்வாயின் குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா, பூமி செவ்வாய். பூமி சார்ந்த விஷயங்கள் மீது இவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். மற்றவங்களுக்கு இருப்பதற்கும் இவர்களுடைய கண்ணோட்டத்தில் பூமியை பற்றின பார்வை இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். முருகன் அப்படிங்கிற விஷயத்தின் மீது பக்தி அதிகமாக கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. ஒரு மனிதனின் மூளைப்பகுதி அப்படிங்கிற தலை அப்படிங்கிற மூளைப்பகுதி அப்படிங்கிற அறிவு அப்படிங்கிற விஷயங்கள் மீது மனிதர்கள் மீது ஆளுமை செலுத்துகிற அந்த ஆற்றலை இந்த ராசி கொடுக்கும். யூஸ்வலாக செவ்வாய் ஒரு போர்க்குணம் உள்ள தன்மை உள்ளது. இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, தனக்கு இப்படி எடுத்துக்காமல் அங்கீகாரத்துக்காக போராடுகிற அமைப்பில் இருப்பவர்கள் மேசராசியினர் அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. நட்சத்திரங்களுக்கு தனித்தனியாக பேசணும். இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு இயங்கும். ஆனாலும் கூட பொதுவான தன்மையில் செவ்வாயோட தன்மை தான் இருக்கும். அப்புறம் சகோதர வகைகள் மீது, இரத்த உறவுகளின் மீது, பங்காளிகளின் மீது பெரிய பற்றில் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டாலும் சில இடங்களில் இவர்கள் பங்காளிகளோடு முரண்படுகிற ஒரு நிலைமை அப்படி வந்துடும். அதே மாதிரி பூமி சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். சகோதர வகையில் பூமியில் பிரச்சனை இருக்கும். அப்படிங்கிறது என்ன அப்படின்னிங்கன்னா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா, இது 8ஆம் இடத்துக்கும் செவ்வாயை வருகிறது. இந்த 2 விஷயமும் சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலிக்கு முன்னாடி ஒரு லைஃப்பும், ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் குடும்பம் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இன்னொரு லைஃப்பும் எல்லாத்துக்கும் அமையும். இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமானதாகவே இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த இரத்த உறவுகளை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில் குடும்பத்தை பார்க்குறதா, இரத்த உறவுகளை பார்க்குறதா அப்படிங்கிற அளவுக்கு வரக்கூடியவங்கள் கருத்து கொஞ்சம் வேறுபட்ட கருத்துலேயே இயங்குவாங்க. அவங்க வியாபார நோக்கத்தில் பேசுவாங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சுட்டி காட்டி பேசுவாங்க. அது பிரச்சனைக்குரியதாக மாறும். என் குடும்பத்தை கவனிக்கலை, போகலை, வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க பேசுவாங்க. ஆனால் இயல்பில் அவங்கள விட நீங்கள் குடும்பத்தின் மீது பாசமாகவும் பற்றாகவும் இருப்பீர்கள் அப்படிங்கிறத உண்மை. அதையே ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். எங்கெங்கே அவர் பொறுப்பு இல்லாமல் இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது பற்றி சொல்லப்படும். எந்த இது பண்ணாலும் இது 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் வரக்கூடிய எல்லாருக்குமே 7ஆம் இடம் கொஞ்சம் தகராறாக இருக்கும். மேசத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகராறாக இருக்கும். என்ன அப்படின்னிங்கன்னா, அவங்க வியாபார பார்வை பார்ப்பார்கள். அதே மாதிரி அவங்களோட உறவுகள் மீது இந்த சுக்கிரனோட சார்ந்த உறவுகள்னு பார்த்திங்கன்னா, சனியும் புதனும் வரும். ரொம்ப அவங்க நெருக்கமாக இருக்கிறது அவங்களோட தான் இருக்க முடியும். அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா, புதன் சகோதர வகைகள், மூத்த சகோதரம், இளைய சகோதரம் அப்படிங்கிற 2 விஷயமுமே இந்த புதன் எடுத்துக்குவார். ஒன்று சனி பகவான் எடுத்துக்குவார். 7ஆம் இடமாக சுக்கிரன். இந்த சகோதர வகைகள், அவங்களோட சேர்ந்த சகோதர வகைகளோட கொஞ்ச காலத்துக்கு தான், அவங்களுடைய திருமண காலம் வரைக்கும் தான் ஒத்து போக முடிகிற சூழ்நிலை இருக்கும். அதற்கப்புறம் காலகட்டங்களில் பெரும்பாலும் ஒத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். வெளிக்காட்டாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் போகும். வெளிக்காட்டும் போது அதைய
கொஞ்சம் பகை உணர்வோடு இருக்கிறதாகவும் சரியாக குடும்பத்தை கவனிக்காததாகவும் குற்றச்சாட்டுகள் சொல்கிறதால அதையெல்லாம் மனசில் ஓடி 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 திருப்பி திருப்பி ரீவைண்ட் ஆகி அந்த விஷயங்களை மேலே இருக்கக்கூடிய சலிப்பினால் இவங்கக்கிட்ட ஒரு பகைமை பாராட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வைப்பாங்க. ஆனால் உண்மையில் குழந்தைகள் மீது அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் 5ஆம் இடம் வாரிசுகள். இன்னொரு விஷயம் என்னென்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் விரையாதிபதியாகவும் வராரு குருவே. ஆனால் பாக்கியஸ்தானாதிபதி குரு அப்படிங்கிற காரகத்துவத்தில் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் இதன் மீதான தாக்கங்கள் லக்னத்துக்கு கொஞ்சம் மாறுபடும்னா கூட பெரிய அளவுக்கு மாறுபட்டுறார். ராசிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோமே தவிர லக்னத்துக்கு முக்கியத்துவம் இதில். இன்னொன்று என்ன, சஷ்டி திதியில் பிறந்து விட்டால் இதில் நிறைய நுணுக்கங்கள் பேசணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சஷ்டி திதியில் பிறந்து விட்டால் முழுசாக பேசுகிறங்கிறது கஷ்டம் தான். சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு இது திதி சூன்யமாக வந்துவிடும். அப்போது இந்த குணாதிசயங்களில் செவ்வாயோட திசை காலகட்டங்கள்லேயோ சூரியனோட திசை காலகட்டங்கள்லேயோ கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திப்பார்கள். ஏன்னா அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிர திசை 20 வருஷம் தனம் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அதிபதியாக வர பேச்சு உக்கிரன் கொடுக்கறது தான். அதே மாதிரி பெண்களோடு பயணிக்கும்போது ரொம்ப கவனமான நிலைமையில் பொருளாதார விஷயங்கள் கவனமான நிலைமையிலேயே பயணிக்கணும். இல்லை அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் அது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்து நகர்த்தணும் அப்படிங்கிறது இதில் ஒரு அமைப்பு உண்டு. சஷ்டி திதி ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த சஷ்டி திதியில் இந்த 5ஆம் அதிபதியும் இதுவும் திதி சூன்யமாகும். வாரிசு கிடைப்பதில் போராட்டங்கள் உருவாகும். அதை நீக்குவதற்கு முருகப்பெருமானை சஷ்டி திதியில் வழிபடுவது அப்படிங்கிற விஷயம் ஒன்று உண்டு. திதி சூன்யம் அப்படிங்கிற விஷயத்தை திதி தோஷ நிவர்த்தி செய்து அதை வெளியே கொண்டு வந்துக்கலாம் ஒன்று. அதே மாதிரி செவ்வாய் யோகியாக வந்தால் இந்த ராசியில் பிறந்து செவ்வாய் யோகியாக வருவது அப்படிங்கிற விஷயம் வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படி செவ்வாய் யோகியாக வரக்கூடியவங்களுக்கு ஆனால் ஒய்ஃபு குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் கருத்து மோதல்கள் கொஞ்சம் கடுமையானதாகத்தான் வரும். ஏன் அப்படின்னா அது அப்படித்தான் அந்த அமைப்பில் இது. செவ்வாய் யோகியாக வந்துட்டால் புதன் அவயோகியாக வருவதற்கு வரும். அப்படி பார்க்கும்போது மாமன் மச்சான் உறவுகளில் தாய் மாமன் அப்படிங்கிற உறவுகளில் பெரிய ஒட்டுதல் இருக்காது. ஆனால் தாயின் மீது மிகப்பெரிய அன்போடு இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று. இந்த தாய் பாசத்தை பெண்கள் விரும்புவது இல்லை. மனைவியாக வர்றவங்க அந்த தாய் பாசத்திலிருந்து உங்களுக்கு வெளியே கொண்டு போகிறதுக்கு எல்லா வித முயற்சிகளையும் செய்வாங்கங்கிறப்போ இந்த இடம் ஒரு பெரிய மன அழுத்தத்தை தந்து தான் பிறகுதான் உங்களை விடுவிக்கும். ஒன்று, இந்த சுக்கிர திசையின் இறுதியில் திருமணம் ஆகலாம். அல்லது சுக்கிரனோட பரணி நட்சத்திரமே வருது அப்படின்னா இந்த சுக்கிரனோட திசை முடிஞ்சு அடுத்தது சூரியனோட திசை வரும். அந்த சூரியனோட திசையில் திருமணங்கள் நடக்கலாம். அந்த மாதிரி திருமணங்கள் நடக்கும்போது திதி சூன்யம் சஷ்டியாக இருந்தால் சிரமம் அப்படிங்கிறதால வாரிசு கிடைக்கிறது லேட் ஆகிற மாதிரி ஆகலாம். உடனே ஒரு திதி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறதோ முருகன் வழிபாடோ அந்த வாரிசுகள் உருவாகிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும் அப்படிங்கிறது ஒன்று. இந்த மேசராசிக்கு வேறு வேறு பல காரணங்கள் இருந்தாலும் மேசராசி திதி சூன்யமாவது சஷ்டியில் தான் திதி சூன்யமாகும். மீதியில் பெருசாக திதி சூன்யமாகாது. யோகியாக செவ்வாய் வந்தால் இன்னும் அதிர்ஷ்டம். இவரே அவயோகியாக வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னிங்கன்னா ஒரு சில நாம யோகங்களுக்கு அவர் அவயோகியாக வருவார். அப்படி அவயோகியாக வந்தால் உடல் ரீதியான பாதிப்புகளை இவர் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரத்தம் சார்ந்த விஷயங்களில் வாய்ப்பு இருக்கிறது. ஆபத்தான விஷயங்களில் ஈடுபடவும் முடியாது. வேகமாக சூழ்நிலைகளில் கொண்டு போய் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் பூமி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவயோகியாக அவர் வருவது அவ்வளவு சிறப்பாக இந்த ராசிக்கு சரியாக சொல்ல முடியாது. இதுவே பவகரணம் அப்படிங்கிற கரணத்தில் பிறந்திருந்தால் இவர் கரணநாதனாக வருவார். மிகப்பெரிய ராஜயோகங்களை செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் உடல் ரீதியாக மன ரீதியாக ஆளுமை ரீதியாக அரசு ரீதியாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் வியாபார ரீதியில் பூமியை விற்பது வாங்குவது தொடர்பாக இப்போ கரணநாதனாகிற மூச்சுக்கு மூச்சு அவர் பூமி சார்ந்தும் சகோதர வகை சார்ந்தும் பங்காளிகள் சார்ந்தும் எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவார். இப்படி இந்த ராசியை பற்றி
பல்வேறு கோணங்களில் பேசிக்கிட்டே போகலாம்னா கூட செவ்வாய் ஒரு அற்புதமான நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கு உங்களுக்கு அது சாதகமாக இருந்தால், இந்த ஜாதகத்தில் சாதகமான நிலைமையில் இருக்கா பாதகமான நிலைமையில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்தும், இந்த ராசிநாதன் நிலைமை பொறுத்தும் கொஞ்சம் கொஞ்சம் பலன் மாறலாம், ஒட்டு மொத்தமும் மாறிவிடாது. இனி இதில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களையும் தனித்தனியாக பிரித்து பார்ப்போம். அடுத்தது ராசியில் ரிஷபராசி பார்ப்போம். மேசராசிக்காரர்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிற பலன்கள் போதுமானதுன்னு நினைக்கிறேன். நிறைவாக செய்திருக்கிறோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.